என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசியத்தில் எல்லாத்தையும் அப்படியே அச்சு பேசாமல் பேசிட முடியும்னு இப்போ நான் கூட சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஓட்டலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இது வந்து காம்பினேஷனில் பேசுகிறோம். நிச்சயமா இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இது மாதிரி பார்க்குறோம். அப்போ இதில் வந்து இந்த காம்பினேஷனுக்கு வெரைட்டியாக ஒரு 5 பலன்கள் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது. அவங்களுக்கு தாம்பத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ எல்லாருக்கும் அப்படியா அப்படின்னா வேறவருக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்போ இந்த சூரியன் புதன் தனித்து சேர்ந்துருக்கும்போது அதோட சந்திரன் சேர்ந்துருக்கும்போது அவங்களுக்கு தத்து பிள்ளைகள் இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தத்து பிள்ளைகள் ஒருத்தட்ட கேட்குறேன். நேற்று ஒரு ஜாதகம் சூரியன் புதன் சந்திரன் தனுசுல இருக்குது. சார் உங்களுக்கு எடுத்தோடனே நான் கேட்ட கேள்வி, சார் உங்களுக்கு நீங்கள் வேறு வீட்டு பிள்ளைகளை வளர்த்தீங்களா, அல்லது நீங்கள் வேறு வீட்டில் போய் வளர்ந்தீங்களா, அல்லது உங்கள் வீட்டில் வேறு பிள்ளைங்க வளர்ந்துச்சா, இல்லைன்னா ஏதாச்சும் குழந்தைங்க இருக்கக்கூடிய பெம்பளையோட ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா அவளை பொறுத்தளவுக்கு இந்த சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்து இவருக்கு குழந்தை இருக்காது, இவர் வேற குழந்தைய வளர்ப்பாருன்னு இருக்கு. அப்போ எல்லா சூரியன் புதன் சந்திரன்காரங்களும் எனக்கு குழந்தை இருக்குன்னு போடக்கூடாது. கண்டிஷன் வேற. நான் தான் சொல்றேன், இது வந்து கண்டிஷன், இது வந்து ஒரு குறியீடு. அப்போ இந்த சூரியன் புதன் சந்திரன் சேரும் பொழுது 5-6 டைப்பாக இவங்களோட லைஃப் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பரவலாக பார்க்குறோம். ஒரு 2000 கேஸ் பார்க்குறப்ப ஒரு 6 வெரைட்டியில் இருக்குது. இந்த 6 வெரைட்டியில் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் குழந்தை சம்பந்தமான பஞ்சாயத்தை கொடுக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 60 வயசு, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாரு. சார் இப்போ என்ன பிரச்சனை, நான் ஒரு பொண்ணை வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க குழந்தையோடு இருக்காங்க, நானும் தனிமையாக இருக்கிறேன், அவங்கள நான் வந்து எடுத்துக்கலாமான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அப்படி தான் சார் ஜாதகம் காட்டுதுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வேணான்னு சொல்கிறதா வேணும்னு சொல்கிறதானா அது சிச்சுவேஷன் தான்.